ஷேய் நவநாத் முனியப்பன் பேசுகிற அண்ணா நீதி அரசர் இந்த பேப்பரை அடித்து விட்டு தான் விளையாடுதான், பயங்கரமாக விளையாடுதான். அதே மாதிரி ஒவ்வொரு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் அவனும் விளையாடுதான். வீட்டில் பெட்டி வச்சு தான் அடிக்கான். இப்போ அவன் பெட்டி வச்சு அடித்த கணக்கில் அவன்கிட்ட விசாரணை உழைச்சா தான் கணக்கு வந்துடும்ல. ஒரு உழைப்புங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கும் கணக்கு இருக்குது. என்ன உழைப்புன்னு, என்ன உழைப்பு? 2ஆம் நம்பருக்கு பேப்பர் அடிக்கா, பேப்பர் வச்சு விளையாடுதான். இதுக்கு கணக்கு நீதி அரசர் தான் கொடுக்க முடியும். கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோப்பா. அச்சு அடித்து பேப்பர் ஓடுதான். ஒவ்வொரு நீதிமன்றத்தில் டெல்லியிலேருந்து பதிவு பண்ணியிருக்கானா? இல்லை. இப்போ 75 வருஷம் ஆண்டு காலமாக எவ்வளோ பேப்பர் விட்டுருக்கான். இப்போ அடிச்சு விட்ட பேப்பர், டெல்லியிலேருந்து அடிச்சு விட்ட பேப்பர் மாநிலம் எல்லா நாட்டுக்கும் அனுப்பியிருக்கான். இப்போ 100 மடங்காக உள்ளே விளையாடுது. அப்போ பூமியை அழிக்கான். அதுக்கு விட நீதிமன்ற கோர்ட்டில் நீதி அரசர் கேட்காரு, கொடுப்பா கணக்கு கொடு, பாலாக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். இது கட்டுப்பாட்டில் நிற்கணும், கட்டுப்பாட்டில் நிற்கணும். கட்டுப்பாட்டில் உடனே ராணுவ முப்போட இறங்கியிருக்கணும். ஒரு வாரக்கடை கொடுத்து வாங்குறவன் காலையில் எழுந்திரிச்சு போகிறான். அவன்கிட்ட எத்தனை கோடி இருக்குது தெரியுமா? 10 கோடி 20 கோடி வச்சுருக்கான். அந்த வீடு எஸ்பெண்ட் எடுக்கணும்ல. வீட்டில் நான் 50 பவுன் 100 பவுன் சேர்த்து வச்சுருப்பான். அதெல்லாம் கணக்கு பார்க்கணும்ல. இடம் வாங்கி போட்டிருப்பான். வீடு 10 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கட்டியிருப்பான். அப்போ இருப்பு வெளியில் போடுறான். அப்போ அவன் என்ன செய்தான்? அவனும் அச்சு அடித்து பேப்பரை விட்டு வெளியே விளையாடுதான். பேங்கில் பல கோடி விட்டு விளையாடுதான். அவனும் அச்சு அடித்த பெட்டி உள்ளே வச்சுருக்கான். இப்போ ஏடிஎம் கார்டு இருக்கா, அதை மாதிரி அவனும் அச்சு அடித்து ஒவ்வொரு பேங்கு பிரைவேட்டு கவர்மெண்ட் பேங்கெல்லாம் வச்சு விளையாடுதான். இந்த கணக்கு நீதிமன்றம் பார்க்கலையாப்பா? கோர்ட்ஸில் பார்க்கலையா? நீதி அரசர் போடுறார். இந்த பேப்பரை ஒன்று விட மாட்டார். ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் குட்டிச்சு தூக்குவார். புரியுதா? அதான் கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவனே பிடிப்பார். கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் 1 கோடி 2 கோடி வீடு கட்டியிருக்கான். அது உனக்கு தெரியுமாப்பா? கோச்சார் முக்கால் சத்தியம். 1 கோடி 2 கோடி இடம் வாங்கி போட்டிருப்பான். உள்ள ஒரு பதிவு, வெளியில் 10 கோடி 50 கோடி கொடுத்து வாங்கியிருப்பான். கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் அரசியல்வாதி. அனைத்து இந்த பேப்பர் எல்லாரும் அச்சு அடித்து விளையாடுதான். இது என்னன்னு பார்க்க வேண்டாமாப்பா? கோர்ட்ஸில் ஆன்லைனில் பணம் காகித பேப்பர் அனுப்புதான். அதையும் பார்க்கணும். உங்களுக்கு நீதிமன்ற கோர்ட்டாருக்கு சம்பளம் அனுப்புதான். அதுலேயே நம்பர் பதிஞ்சிருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். 15 தான் அனுப்பணும். 15 கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் அங்கங்கே வந்து கொடுக்கணும். ஏடிஎம்மில் அனுப்புனா என்ன அர்த்தம்? ஏடிஎம்மில் எப்படி போவோம்? கம்ப்யூட்டர் மூலியமாக நீங்கள் தானே தூக்கி வைக்கிய. அந்த கம்ப்யூட்டரில் வெளியே விளையாடுது. சொறி எடுத்து விளையாடுதான். அப்போ கணக்கு கேள்வியில் பாருல. ஒரு வாரக்கணக்கை கொடுக்குறவன் 20 கோடி 30 கோடி பேப்பரை அடிச்சு விட்டு விளையாடுதான். பேங்கில் பல கோடி கொடுத்து விளையாண்டானா அப்போ எத்தனாயிரம் கோடியை விளையாடுவான்? ஒரு மந்திரி விளையாண்டானா எவ்வளோ கோடி விளையாடுவான் பேப்பர் அடித்து? அப்போ எம்பி எவ்வளோ விளையாடுவான்? அப்போ எம்எல்ஏ எவ்வளோ விளையாடுவான்? பஞ்சாயத்து போர்ட்டில் எவ்வளோ விளையாடுவான்? அடுத்தாப்புல முதலமைச்சர் இப்போ வாசிச்சானா தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் தாய் இந்தியா நாடு உலகம். தமிழ்நாட்டில் நான் 42,000 கோடி இதுக்கு போட்டிருக்கேன், 500 கோடி நான் அதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் வாசிக்கான். டெல்லியில் ஒரு நாட்டுக்கு 2,000 கோடி நான் கொடுக்கேன். அவன் அடுத்தாப்புல ஒரு 2,000 கோடி பிரதமர் வாசிக்கான். நிதியமைச்சர் இத்தனாயிரம் கோடி நான் கொடுக்க. அதெல்லாம் கோர்ட்டில் பதிவு பண்ணலையாப்பா? பதிவு பண்ணலையா? அதான் நீதி அரசர் வெட்ட வெளிச்சத்தில் உட்கார்ந்து கடவுளே எடுத்து விடுறார். சத்தியம்.